ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். பாரதி டிசி வாங்குறதுக்காக ஸ்கூலுக்கு வராரு. ஹேமாவையும் கூட்டிட்டு வராரு. ஹேமா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. டாடி டிசி வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு என்னால திருப்பி வர முடியுமான்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளாண்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பாரதி மனசுல நினைக்கிறாரு, ஹேமா இந்த ஸ்கூலையும் இந்த ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப மிஸ் பண்றான்னு அவளை பார்த்தாலே தெரியுது. ஆனா சில பேர்கிட்ட இருந்து ஹேமாவை நான் விலக்கி வச்சே ஆகணும், அதுக்கு கண்டிப்பா டிசி வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு நான் ஆஃபீஸ் ரூம்ல போய் டிசி வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாரதி. லட்சுமியும் இப்போ ஹேமா வந்திருக்கதை தெரிஞ்சு பாக்குறதுக்காக வராங்க. ஹேமாவோட டேடி டிசி வாங்குறதுக்காக ஆஃபீஸ் ரூம் போயிருக்கிறாரு அப்படின்னு லட்சுமியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. லட்சுமி ஹேமாட்ட சொல்றாங்க, நான் டாக்டர் அப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஆஃபீஸ் ரூமுக்கு வராங்க. பாரதி அங்க ஆஃபீஸ் ரூம்ல வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. டாக்டர் அப்பா, நான் உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை லட்சுமி, பிரின்சிபல் வந்துடுவாரு, நான் டிசி வாங்கிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு பாரதி. எனக்காக டாக்டர் அப்பா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. இதுக்கிடையில கண்ணம்மாவும் இப்போ ஸ்கூலுக்கு வராங்க. லட்சுமியும் பாரதியும் பேசிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. லட்சுமி பாரதிட்ட சொல்றாங்க, நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிறேன், நான் இந்த ஸ்கூல்ல படிக்கல டாக்டர் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு லட்சுமி, நான் தானே உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், உனக்கு என்ன பிரச்சனை, இது நல்ல ஸ்கூல் தானே அப்படின்னு பாரதி சொல்றாரு. அப்புறம் எதுக்காக ஹேமாவுக்கு மட்டும் வேற ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்க போறீங்க அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. எனக்கு தெரியும், நான் நீங்க தான் அப்பான்ற உண்மையை ஹேமாட்ட சொல்லிருவேன்னு பயந்து போய் தானே மாத்துறீங்க டாக்டர் அப்பா அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. நீங்க தான் என்னோட அப்பா அப்படின்ற உண்மையை நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தா அந்த உண்மை தெரிஞ்ச மறுநாளே நான் ஹேமாட்ட சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களா இந்த உண்மையை எப்ப சொல்றீங்களோ அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் டாக்டர் அப்பா அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. ஹேமா ரொம்ப பாவம், ரொம்ப அமைதியான பொண்ணு, சத்தமா கூட பேச மாட்டா. இந்த ஸ்கூல்ல இருந்தா ஹேமாவை நான் நல்லா பாத்துப்பேன், ஆனா வேற ஸ்கூலுக்கு போனா அவ ரொம்ப கஷ்டப்படுவா டாக்டர்ப்பா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. ஏற்கனவே ஒரு தடவை அவளை வெளிநாடு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சுல, அதே மாதிரி ஏதாவது அவளுக்கு ஆயிடுச்சுன்னா பாவம் டாக்டர்ப்பா ஹேமா அப்படின்னு சொல்றாங்க. அவ உங்க மேல எவ்வளவு அன்பா இருப்பான்னு தெரியுமா, எங்க அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை வீட்டுல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப வருத்தப்படுவா. உங்க மேல வச்சிருக்கிற அன்புனாலதான் அவ நீங்க சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லி புது ஸ்கூலுக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டா டாக்டர்ப்பா. மத்தபடி அவளுக்கு இந்த ஸ்கூலை விட்டு போறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுனாலதான் அவளை நீங்க வேற ஸ்கூல்ல சேர்க்க போறீங்கன்னா நான் இந்த ஸ்கூல்ல விட்டு போயிடுறேன் டாக்டர்ப்பா, ஹேமா இங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க, நான் கூட எமோஷனலா கோபப்பட்டு தான் அவர்கிட்ட பேசணும்னு வந்தேன், ஆனா லட்சுமி எவ்வளவு பக்குவமா எடுத்து சொல்றா, ஆனா அவருக்கு அந்த பக்குவம் கூட இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இப்போ டெரரிஸ்ட் வராங்க. உங்க ஆஃபீஸ் லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னு ஏவோ மேடம் கால் பண்ணி சொன்னாங்க, அதனாலதான் ரிப்பேர் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு போய் சொல்றாங்க. வந்திருக்கிற 2 பேரோட ஐடி கார்டை ரிசப்ஷன்ல வாங்கி செக் பண்றாங்க. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா கண்ணம்மா மேடம் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, எதுக்கும் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டுலாம் அப்படின்னு கால் பண்றாங்க. ஆனா போன் லைன் கிடைக்க மாட்டேங்குது கண்ணம்மாவுக்கு. வந்திருக்கிற டெரரிஸ்ட் சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஒரு லிஃப்ட் ரிப்பேர் பார்க்கறதுக்கே 2 hours ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க ரிசப்ஷன்ல. அடுத்ததா இன்னும் 2 டெரரிஸ்ட் வராங்க. கண்ணம்மா மேடம் கால் பண்ணியிருந்தாங்க, 2nd ஃப்ளோர்ல ஏதோ பைப் ரிப்பேரா இருக்குன்னு சொன்னாங்க, பிளம்பிங் ஒர்க் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களையும் செக் பண்ணிட்டு ரிசப்ஷன்ல நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்ததா இன்னொருத்தர் வராரு, கேன்டீன்ல பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், கண்ணம்மா மேடம் தான் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. ரிசப்ஷன்ல இருக்கிற லேடிஸ் யோசிக்கிறாங்க, என்ன இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் டேவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை சென்டர் மினிஸ்டர் வந்து அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா ஒர்க்கையும் பண்ணிடலாம் நினைச்சிருப்பாங்க போல கண்ணம்மா மேடம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அடுத்ததா ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. லட்சுமிட்ட கண்ணம்மா போய் பேசுறாங்க. எவ்வளவு சொல்லியும் டாக்டர்ப்பா கேட்காம ஹேமாவுக்கு டிசி வாங்குறதுக்காக போயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அழுறாங்க. கவலைப்படாத லட்சுமி, டிசி தானே வாங்கியிருக்கிறாரு, வேற ஸ்கூல்ல போய் இன்னும் சேர்க்கலையே, நமக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. ஹேமா மனசுல நினைக்கிறாங்க, லட்சுமி டேடிட்ட பேசுறதுக்காக போனா இன்னும் அவளை காணுமே, டேடி டிசி வாங்கிட்டாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பாரதி இப்போ ஆபீஸ் ரூம்ல இருந்து டிசி வாங்கிட்டு வராரு. நிஜமாவே டிசி வாங்கிட்டீங்களா டாடி அப்படின்னு ஹேமா அழுறாங்க. லட்சுமி இப்போ அங்க வராங்க. லட்சுமியை பார்த்த உடனே ஹேமா லட்சுமி 2 பேருமே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே பாரதி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.